ஹலோ நண்பா, உங்களுக்கு எக்ஸாம்னாலே அலர்ஜியா? ஆனால் பர்மனெண்ட் வேலை வேணும் அப்படின்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கு ட்ரை பண்ணக்கூடாது. ஆமாம், போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸோட அஃபீஷியல் வெப்சைட்டான indiapost.gov.in/GDS ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் இந்த போர்ட்டலில் இந்த ஷெட்யூல் 2 பற்றின நோட்டிஃபிகேஷனை அப்டேட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ வரும்னு சொன்னீங்களே, கண்டிப்பாக வந்துருமா அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், வர ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 2 வரையும் போர்ட்டல் ஓப்பனில் இருக்கும். கரெக்ஷன் விண்டோ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23 வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதாவது 23, 24 இந்த 2 நாட்களில் நீங்கள் சப்மிட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷனில் எதுவும் கரெக்ஷன் இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைட் பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து இங்கிலீஷை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வேக்கண்ட் போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது வந்து உங்களுக்கு தெரியாததாக இருக்கும். ஸோ இதில் செலக்ட் சர்க்கிளில் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு சர்க்கிள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செலக்ட் டிவிஷனில் நீங்கள் இதில் எந்த டிவிஷனுக்கு கீழே அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்க, எதுக்கு கீழே வரீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு நான் வந்து இப்போது கரூர் டிவிஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரூர் டிவிஷனில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. உதாரணத்துக்கு ஆஃபீஸ் அலிப்பட்டி பிஓ அப்படிங்கிற ஆஃபீஸில் ஏபிபிஎம் அப்படிங்கிற போஸ்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டகிரிக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி கரூர் டிவிஷனில் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னா 45 வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அது வந்து பிபிஎம்மா இல்லை வந்து ஏபிபிஎம்மா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து மஸ்ட்டு. ஸோ இதில் நீங்கள் செலக்ட் டிவிஷன் கொடுத்து ஒரு டிவிஷனையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஒரு டிவிஷனுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போது தஞ்சாவூருக்கு பார்த்திங்கன்னா 54 வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. அதெல்லாம் சரி, ஏன் தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்புக்கு இவ்வளோ 1000 இளைஞர்கள் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா, முதல் விஷயம், இதுக்கு எழுத்து தேர்வு கிடையாது. அப்போ வந்து இது வந்து டெம்பரரியாக கான்ட்ராக்டோ இல்லை அப்ரண்டிஸா அப்படின்னா கிடையாது. இது வந்து பர்மனன்ட் ரோல் தான், நிரந்தர வேலை தான். எக்ஸாமே இல்லாமல் எடுத்துக்கிறாங்க. அப்போ எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் 10ஆம் வகுப்பில் எடுத்துக்கக்கூடிய மதிப்பெண்ணை பொறுத்து என்ன மாதிரி வேலை இருக்கும் அப்படின்னா, உங்கள் கிராமங்களில் நீங்கள் அப்ளை பண்ணி செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா அந்த கிராமத்துக்கு வரக்கூடிய லெட்டர்ஸை நீங்கள் வந்து டெலிவர் பண்ணணும். போஸ்ட் ஆஃபீஸோட ஸ்கீம்ஸை ப்ரொமோட் பண்ணணும். இதுதான் உங்களோட பிரதான பணியாக வந்து இருக்கும். ஓகே, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பு இந்த வருஷம் 2வது முறையாக வருது. ஆல்ரெடி ஷெட்யூல் 1 அப்படிங்கிறது ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஷெட்யூல் 2 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதே 2026. இது வந்து பார்த்திங்கன்னா வரவேற்கத்தக்கது. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸில் 3 விதமான பதவிகள் இருக்குது. பிபிஎம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. அடுத்து ஏபிபிஎம் அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தெக் சேவாக் அப்படிங்கிற பதவிகள். ஓகே, இந்த 3 பதவிகளுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் லெட்டர்ஸ் தான் டெலிவர் பண்ணணும். எல்லாமே வந்து சேம் தான். சம்பளம் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஓகே, ஸோ ஒரு ஆகஸ்ட் 31 இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண தொடங்கிடலாம். போர்ட்டல் ஓப்பன் ஆகட்டும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுமே சொல்கிறேன். பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்னால் உங்களோட பிரதான பணி என்ன இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்னால் என்ன, நான் சொன்னது தான். ஸோ அதை டீட்டெயில்டாக என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரையும் ஸோ பிபிஎம் அப்படின்னா ஆரம்ப சம்பளம் 12,000 ரிட்டையர் ஆகிறப்போ 29,380 வரை இருக்கும். ஓகே, இது இல்லாமல் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஏபிபிஎம்னா ஆரம்ப சம்பளம் 10,000, அதுலேருந்து ரிட்டையர் ஆகிறப்போ 24,470 வரையும் உங்களோட சம்பளம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். 18லேருந்து 40 வயசு வரை இருக்கிற ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பெண்கள் எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தாராளமாக நீங்களும் வந்து எலிஜிபிள் தான். ஓகே, ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டினா ப்ளஸ் 5 இயர்ஸ் எடுத்துக்கோங்க. 45 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா ஓபிசியில் இருவீங்க ப்ளஸ் 3 இயர்ஸ் எடுத்துக்கோங்க. 43 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு 10th ஸ்டாண்டர்ட் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணி தான் போதும். 10ஆம் வகுப்பில் நீங்கள் எடுத்துக்கூடிய ஓவரால் பர்சன்டேஜை பொறுத்து இந்த வேலைவாய்ப்பு வழங்குறாங்க. எழுத்து தேர்வோ இன்டர்வியூவோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்கள் 10th மார்க்கை வச்சு அப்ளை பண்ணுவீங்க. உங்கள் நேம் வருது அப்படின்னா ஜஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் மட்டும் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த ஜாபில் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். எந்த கமிட்டிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வரையும் மார்க் எடுத்திருந்தால் இந்த வேலை கிடைக்க பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 10th பாஸ் பண்ணியிருக்கணும், கம்ப்யூட்டரில் நாலேஜ் இருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், அந்தந்த டிவிஷனில் வசிப்பவராக இருக்கணும். அது மட்டும் இருந்தாலே போதும். நீங்கள் தாராளமாக இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம்.
வர ஆகஸ்ட் 31 போர்ட்டல் ஓப்பன் ஆகட்டும். இதே indiapost.gov.in வெப்சைட்டில் தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கான சப்மிஷனே நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ₹100 தாங்க ஃபீஸு. அதுவும் எஸ்சி, எஸ்டி, ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்குலாம் வந்து ஃபீஸே கிடையாது. ஜஸ்ட் ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணால் போதும். என்னென்ன சைஸில் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், என்னென்ன அப்லோட் பண்ணணும் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்களும் ஒன் டைம் வந்து செக் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வேக்கன்சிக்கு தமிழ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா தமிழ் நம்ம அட்லீஸ்ட் 10ஆம் வகுப்பு வரைனாவது தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருந்துருப்போம். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெம்பரரியோ கான்ட்ராக்டோ கிடையாது, பர்மனண்ட்டான ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க. நீங்கள் 59, 60 வயது வரையும் இந்த வேலைவாய்ப்பில் இருக்கலாம். ஜிடிஎஸ் அப்படிங்கிற பணி நீங்கள் அந்த ஜிடிஎஸை ஜாயின் பண்ணி ஒரு 3 வருஷத்தில் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து எம்டிஎஸ் அப்படிங்கிற பணி வரும். அதில் நீங்கள் ட்ரை பண்ணி அடுத்து அந்த எம்டிஎஸ் பணியாக கூட ஆகலாம். இல்லை இதிலே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஏபிபிஎம்மாக போகிறீங்கன்னா அடுத்து பிபிஎம்மாக இருப்பீங்க. ஸோ இதுதான் இந்த லெட்டர்ஸ் டெலிவர் பண்ணுற பணியாக தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 வருடங்கள் இருந்தால் நீங்கள் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதி நீங்கள் அடுத்து எம்டிஎஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அடுத்தடுத்த பணிக்கு போகலாம். இல்லை இதிலே இருக்கிறதுனாலும் இருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் உங்களை வந்து அனுப்பிச்சிடுவாங்க, வேலை இருக்காது, அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி ஃபீல்டு ஒர்க்குங்க. ஃபீல்டில் இறங்கி லெட்டர்ஸ் டெலிவர் பண்ணுறது, ஸ்கீம்ஸை ப்ரொமோட் பண்ணுறது, நிறையா ட்ராவல் பண்ணணும். ஐ மீன் உங்கள் கிராமத்துக்குள்ளே அங்கே இங்கேயும் அலைஞ்சு வரக்கூடிய லெட்டர்ஸை கரெக்டாக ஆன் டைமில் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கு தான் நான் சொல்கிறேன்னு. இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ஜிடிஎஸ் நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போஸ்ட் டெலிவர் பண்ணுறவங்க அவங்கள்ட்ட கேளுங்க, ஒரு சஜஷன் கேளுங்க. இது என்ன மாதிரி இருக்குது, உங்களுக்கு செட் ஆகுமா, இந்த ஜாப் நேச்சர் செட் ஆகுமா, எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ட்ரை பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டாலையும் காண்டாக்ட் பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ நிச்சயமாக போஸ்ட் பண்ணுறேன். போர்ட்டல் ஓப்பன் ஆகட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.